தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். லூக்கா சுவிசேஷம் எழுதும்போது அதை தெயோப்பிலுவுக்கு பிரயோஜனம் உள்ளதாக எழுதுகிறார். அவருக்கு பிரயோஜனம் உள்ளது நமக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற விதமாக சுவிசேஷத்தை தியானித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தை லூக்கா எழுதும்போது இதை தெயோப்பிலுவுக்காக எழுதினாலும் இது நமக்கு தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. தெயோப்பிலுவே என்னும் வார்த்தையை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் நம்முடைய பெயரை போட்டு இந்த புஸ்தகத்தை தியானிக்க வேண்டும். ஏனெனில் வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா தான் எழுதின சுவிசேஷத்தை பற்றி இங்கு குறிப்பிடும் போது முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று எழுதுகிறார். முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணின பின்பு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எழுதுமாறு லூக்காவின் இருதயத்தில் ஏவி இருக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரபந்தம் எழுதப்பட்டிருப்பதனால் மற்றொரு பிரபந்தம் தேவையில்லை என்று விசுவாசிகள் நினைக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிபூரணம் அடைய முயற்சி பண்ண வேண்டும். ஏற்கனவே செய்த ஊழியம் போதும் என்று நினைத்து இனிமேல் ஊழியம் செய்யாமல் நிறுத்திவிடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். தான் எழுதின சுவிசேஷத்தில் லூக்கா அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். இப்போது அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டுகிறார். நாம் புதிய பிரசங்கங்களை கேட்கும்போது பழைய பிரசங்கங்களை மறந்துவிடக்கூடாது. அதுபோலவே புதிய புஸ்தகங்களை வாசிக்கும் போது ஏற்கனவே வாசித்த பழைய புஸ்தகங்களை மறந்துவிடக்கூடாது. நாம் கேட்டது, கற்றது, பார்த்தது எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு எதெல்லாம் தேவையானதோ அது எல்லாவற்றையும் மறந்துவிடாமல் நினைவில் வைத்திருப்பது நமக்கு மிகவும் நல்லது. லூக்கா தான் உண்டு பண்ணின முதலாம் பிரபந்தமான சுவிசேஷத்தில் இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவ்விரண்டையுமே செய்திருக்கிறார். அவர் அற்புதங்களையும் செய்திருக்கிறார், உபதேசமும் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாமும் உபதேசம் பண்ணவும் வேண்டும், கிரியை செய்யவும் வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு பகுதியும் பிரசங்கத்தின் ஒரு பகுதியாகவே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தாம் செய்தது, உபதேசித்தது ஆகியவற்றினால் சபைக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் அவர் செய்ததையும் உபதேசத்தையும் தொடர்ந்து செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தொடங்கின எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து வைக்கிறார். அவர் ஆரம்பித்து வைத்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அப்படியே கைவிட்டு விடவில்லை. தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வைத்திருக்கும் ஊழியத்தில் பங்கு பெறுகிற நாம் எல்லோருமே பாக்கியவான்கள். அவர் நம்மை தனியாக கைவிட்டு விடுவதில்லை. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எழுதியிருக்கும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 பேருமே இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். ஒரு சுவிசேஷத்தை மாத்திரம் நாம் வாசித்தால் இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து நாம் வாசித்து அறிய முடியாது. 4 சுவிசேஷங்களையும் சேர்த்து வாசித்தால்தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் விரிவாக எழுதப்பட்டிருக்கும், மற்றொரு சுவிசேஷத்தில் வேறொரு சம்பவம் விரிவாக எழுதப்பட்டிருக்கும். ஆகையினால் 4 சுவிசேஷங்களுமே இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றில் அவர் பரமேறி போன சம்பவம் வரையிலுமே நமக்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
லூக்கா இதை பற்றி குறிப்பிடும்போது, கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து தாம் முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினதாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு அவர் தம்முடைய சரீரத்தில் பிரத்யட்சமாக சீஷர்களோடு காணப்படவில்லை. அவர் பரமேறிய போது அவருடைய சரீர பிரகாரமான பிரசன்னமும் இந்த உலகத்தை விட்டு பரமேறி போயிற்று. பரிசுத்த ஆவியானவர் இப்போது இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக ஊழியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் இப்போது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு இந்த பூமியிலே நிறைவேற்றி வருகிறார். பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் பிரதானமாக இருந்தது. புதிய உடன்படிக்கையில் இன்னும் அநேக கற்பனைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பிரபந்தம் என்னும் வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க வார்த்தை லோகோஸ் என்பதாகும். இதற்கு 3 விதமாக பொருள் கூறலாம். அவையாவன: பேச்சுடன் தொடர்புடைய பயன்பாடு, சொல், வார்த்தை, நிருபம், உபதேசம், பிரபந்தம், பேச்சு. உள்ளான மனது வெளிப்படுவதையும் இந்த வார்த்தை குறிக்கும். சிந்தையுடன் தொடர்புடைய பயன்பாடு, புரிந்து கொள்ளும் சக்திகள். நபருடன் தொடர்புடைய பயன்பாடு, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, எல்லா ஞானத்தின் வெளிப்பாடுகள். கிரேக்க மொழியில் சிந்தையை வெளிப்படுத்துவதற்கு ரேமா என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. வார்த்தைகளை இலக்கண ரீதியாக முறையாக வெளிப்படுத்துதல் என்பது இதன் பொருள். சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து தமது விசுவாசிகள் மூலமாக தமது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறும் வரையிலும் தமது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து தமது விசுவாசிகளை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணினார். அவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்.